உருளைக்குட்டி இங்க பாரு. தாத்தா கத்திரிக்காய் பூச்சிக்கு ஏரோப்ளேன் கிஃப்ட் கொடுத்துட்டாரு. இதே சூப்பரா பறக்கும். சூ. ஐ, ஆ, நல்லா இருக்கே. கத்திரி பூச்சி இது எனக்கு தரியா? நானும் பறக்க விட்டு பாக்குறேனே. நான் தர மாட்டேப்பா. அப்பா அப்பா, உருளைக்குட்டிக்கு ஒரு ஏரோப்ளேன் வேணும். என்னது ஏரோப்ளேனா? அப்பா கிட்ட அவ்வளோ காசு இல்லப்பா. ஐயோ அப்பா, அது இல்லப்பா, கத்திரி பூச்சி வச்சிருக்கிற மாதிரி ஒரு பொம்மை ஏரோப்ளேன் வேணுப்பா. ஓஹோ, சரி, அப்போ உன்னோட பிறந்த நாளைக்கு வாங்கி தரேன். முருளைக்குட்டி, நீ விளையாட வரியா? எனக்கு நீ ஏரோப்ளேன் கொடுத்தாதான் விளையாட வருவா. விடு. அழுகாது அழுகாது. உருளைக்குட்டி என்னோட பிளான தூக்கி போட்டு இல்லம்மா, அவன் உருளைக்குட்டி கொடுக்க மாட்டான்னு சொன்னா, அதனால கோவத்துல நான் தூக்கி போட்டு உடைச்சிட்டேன். உருளைக்குட்டி, நீ பண்ணது ரொம்ப தப்பு. சரி, முதல்ல இந்த பிளேனை சரி பண்ண முடியுமான்னு பாக்கலாம். சரி ஆயிடுச்சு. புதுசு போல ஆயிடுச்சு. உருளைக்குட்டி இங்க பாரு, பிளேன் மறுபடியும் பறக்குது. என்னைய மன்னிச்சிரு கத்திரி பூச்சி, நான் அப்படி தூக்கி போட கூடாது. பரவாயில்ல உருளைக்குட்டி. இது என்னோட ஸ்கூட்டர். எங்க மாமா சென்னையில இருந்து எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தாரு. கத்திரி பூச்சி, நீ இந்த ஸ்கூட்டர் ஓட்டியா? சரி உருளைக்குட்டி, நீ இந்த ஏரோப்ளைனோட விளையாடுறியா? சரி சரி. உருளைக்குட்டி கத்திரி பூச்சியோட பிளேன் ஓட்டுறான், கத்திரி பூச்சி உருளைக்குட்டியோட ஸ்கூட்டர் ஓட்டுறான். சரியாமா? சமைத்து குச்சிங்க, இப்படிதான் சண்டை போடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஷேர் பண்ணி விளையாடணும். அப்பதான் விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கும், இல்லையா? சரி ஆண்டி. பசங்க தங்கச்சி பாப்பா வச்சு வச்சு சாப்பிட்டு ரொம்ப ருசியா இருக்கே. குட் நைட் உருளைக்குட்டி. ஆஹா, உருளைக்குட்டி தூங்கறதுக்கு முன்னாடி இன்னும் பல் விளக்கல போல இருக்கே. அம்மா, உருளைக்குட்டிக்கு ரொம்ப தூக்கம் வந்துட்டு இருக்கு. உருளைக்குட்டி தூங்கிட்டேன். ஓ அப்படியா? அப்ப சரி, உருளைக்குட்டி தூங்கும் போது எறும்பு பூச்சி உருளைக்குட்டி பல்லுக்குள்ள பூத்து அங்க இருக்க சப்பீடெல்லாம் சாப்பிட்டு உருளைக்குட்டி பல்ல ஓட்ட பண்ணிடும். அது எப்படி ஓட்ட பண்ணும்? நான்டா வாய் மூடிட்டுவனே. ஆஹா, அந்த எறும்பு பூச்சி எல்லாம் உன்னை விட ரொம்ப ஸ்மார்ட். உன் பக்கத்திலேயே காத்துக்கிட்டு நீ வாய திறந்தா வாய்க்குள்ள பண்ணு, நான் ஓட்ட பண்ணிடும். அப்புறம் உருளைக்குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்து சிரிப்பாங்க. அது கூட பரவாயில்ல, உருளைக்குட்டினால பிடிச்சதெல்லாம் பார்க்க மட்டும்தான் முடியும், எதுவுமே சாப்பிட முடியாது. பாவம் என் உருளைக்குட்டி. என்னது சாப்பிட முடியாதா? பூச்சியே ஓடிப்போ, புழுவே ஓடிப்போ. உருளைக்குட்டி உங்களை எப்படி டிஷ்ஷும் பண்ணுவான் பாருங்க. மேல டிஷ்ஷும் கீழே டிஷ்ஷும் மேல டிஷ்ஷும் கீழே டிஷ்ஷும். நானு சாதாரண உருளைக்குட்டி இல்ல, யாருமே அட்டாக் பண்ண முடியாது ஃபைட்டர் உருளைக்குட்டி. குட் நைட் உருளைக்குட்டி, தூங்கு நல்லா. அம்மா, என்ன ஃபைட்டர் உருளைக்குட்டி? ப்ளீஸ் அந்த லைட் மட்டும் ஆஃப் பண்ணாதீங்க. வாங்க, ஆளுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சர்ப்ரைஸ்னு சொன்னாங்களே, அது என்னவா இருக்கும்? உனக்கு ஏதாவது தெரியுமா? வேற என்ன, சர்ப்ரைஸ் டெஸ்டா தான் இருக்கும். இல்ல சர்ப்ரைஸ் ஹாலிடே, சர்ப்ரைஸ் லேண்டிங் டே. சரி, நீ என்ன நினைக்கிற உருளைக்குட்டி? நான் நினைக்கிறேன் குழந்தைகளா, இங்க பாருங்க, சர்ப்ரைஸ் என்னன்னா டாய் மேக்கிங் காம்படிஷன். மூணு பேரா சேர்ந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணுங்க சீக்கிரம்.
தக்காளி பூச்சி 2 பேரும் இங்க வாங்க. பாத்தீங்களா, டீம் ஒர்க்னா இப்படிதான் இருக்கணும். சரி பசங்களா, இப்ப பாருங்க, ஒவ்வொரு டீமும் ஒரு பொம்மையை செய்யணும். அதுக்கு உங்களுக்கு கொடுக்கிற நேரம் 30 நிமிஷம். முக்கியமா அது கண்டிப்பா டீம் ஒர்க்கா இருக்கணும். எந்த டீம் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியுமா? ஒரு அற்புதமான ட்ரை சைக்கிள். எனக்கு மட்டும் எப்படி பிள்ளை யோசனை வருதுன்னு எனக்கே தெரியல. என் ஊர்ல குட்டி, நம்ம என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நானும் முடிவு பண்ணிட்டேன். இது என்னதான் முடிவு பண்ணீங்க? ஒரு ரோபோட்டிக் தக்காளி. அது அருமையா டிங் டிங்னு மியூசிக் கூட வாசிக்கும். ஓ அருமையா. இல்ல ஒரு கியூட்டான தேவதை பொம்மை. அது ஒரு கண்ணாடி கூட போட்டு விட்டப்போ. ஆனா நம்ம ஒரு பொம்மை தான் பண்ணணும், தெரியும்ல? மியூசிக் நான் தான், தேவதை பொம்மை தான். மியூசிக் நான் தான், தேவதை பொம்மை தான். மியூசிக் என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்குப்பா. என்னது ஐடியாவா? நீங்க 2 பேரும் சண்டை போடாம ஒற்றுமையா இருப்பேன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். சூப்பர் ஐடியா, ஐடியா. ஏய், சொன்னா கேட்க மாட்டேன். முதல்ல நான் சொல்றது நீ கேளு. இது பாத்தியா, நல்லா இருக்குல்ல? என் ஊர்ல குட்டி, இதை நேரா வைக்க ஹெல்ப் பண்றேன். முதல்ல இதை முடிச்சிடுவோம், அப்புறமா அதை பண்ணுவோம். எங்க உங்க டாய்ஸ் எல்லாம் கூட்டு வாங்க பாக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைம் இருந்திருந்தா நல்லா இருந்து போல. ஏன் இதையோ பிச்சு எடுக்கவா? சரி, இதாவது கிடைச்சதா. பசங்களா, உங்க பொம்மையை காட்டுங்க. பரவாயில்ல. ஒரு குட்டி என் குரூப், உங்க டீம் என்ன பண்ணிருக்குன்னு கொஞ்சம் காட்டுங்க. இது ஒரு சூப்பர் கூல் ரோபோட் மியூசிக் தேவதை. தேவதை சரி, அது என்ன ரோபோட்டிக் மியூசிக் தேவதை? இதோ நம்ம ரோபோ கிச்சி. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, பசங்களா, டீம் ஒர்க் எவ்வளவு அருமையா இருக்குங்கிறது இப்ப உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அப்புறம் சிறந்த டீம் ஒர்க்குக்கான பரிசு இப்ப யாருக்கு போக போகுதுன்னு தெரியுமா? Super cool robot music தேவதை. Yes, என்னால முடியும். இந்த பால் அடிப்பாக்க. ரொம்ப வலிக்குது. இதுதான் நடந்துச்சு. மறுபடியும் அடிபட்டுச்சுன்னா உருளை குட்டி பாவம்.
நான் போக மாட்டேன். உருளைக்குட்டி போக மாட்டேன். மறுபடியும் அடிபட்டுச்சுன்னா உருளைக்குட்டி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அம்மா, விளையாட்டுல அடிபடுறது ரொம்ப சகஜம் செல்லம். அப்படியம்மா? ஆமா செல்லம். ஒவ்வொரு முறையும் நீ அடிபட்டு வரும்பொழுது உன்னோட உடல் பலமும் மனபலமும் சட்டாச்சட்னு அதிகமாகுது. தெரியுமாம்மா? மா, நான் இப்போ ரொம்ப பலசாலிட்டேன் பாருங்க. பாய். எப்படி குட்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். புஜ்ஜி, நீ இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டா. கமான் என்றி ஆயிட்டா. பொருளைக்குட்டி大家，